மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. புதுச்சேரியினுடைய 30 தொகுதிகளுக்கான வேட்பாளரை நடுராத்திரியில் அறிவிச்சிருக்காரு விஜய். தாவேக கட்சியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் நள்ளிரவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள். அது மட்டும் முக்கியம் இல்லை, ராத்திரியில் நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி எவனோ ஒரு ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்கான். ஏன்னா இப்போ ஜோசியத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்காரு விஜய். கடலூரில் ஒரு ஜோசியர் இருக்கார். அந்த ஜோசியர் சொல்கிற நேரத்தை குறித்து தான் அந்த நேரத்தில் தான் வீட்டு விட்டு வெளியே வருவார், அந்த நேரத்தில் தான் மேடை ஏறுவார், அந்த நேரத்தில் தான் பஸ் மேலே ஏறுவார், அந்த நேரத்தில் தான் பேசுவார், அந்த நேரத்தில் தான் எல்லா வேலையும் செய்வார். ஜோசியன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த ஜோசப் விஜய். யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கடலூர் ஜோசியர் தான் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் பார்த்ததா ஒரு உருட்டு ஊட்டிகிட்டு இருக்காராம். இது என்ன இழவில் போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ஏகப்பட்ட இழவுகள் வந்துருச்சு இந்த ஜோசியத்தினுடைய நேரம் குறித்ததுனால தான். இந்த ஜோசியத்தால் தான் அந்த 41 மரணங்களே நடந்திருக்குன்றாங்க. ஏன்னா நேரத்தை குறித்து கொடுத்த நேரத்தில் இவர் தாமதமாக போய் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்த நடுராத்திரி பட்டியலும் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நடுராத்திரியில் பட்டியல் வெளியிட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த இவர் தூய சக்தி, இந்த மோசக்கார நாசக்கார மாய சக்தி அந்த பட்டியலில் வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவன் எவனும் கிடையாது. காலங்காலமாக விஜயனுடைய படத்தை 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிறத 2000 3000 கொடுத்து ஏகப்பட்ட காசை செலவு பண்ணி படம் பார்த்த எந்த ரசிகனுக்கும் சீட்டு கிடையாது. இவரையே நம்பி இருக்கிற ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அந்த மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு கூட அந்த சீட்டு இல்லை. 30 பேரும் பணம் படைத்தவர்கள் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு பெரும் சர்ச்சை அங்கே பாண்டிச்சேரியில் உருவாச்சு. எப்போ லிஸ்ட் வெளியாச்சோ அப்போவே கடுமையான எதிர்ப்பு அங்கே கிளம்பிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவர் விஜய் எப்போல்லாம் மேடையில் அந்த பஸ் மேலே ஏறி நின்று பேசினாலும் எனக்கும் திமுகவும் தான் போட்டி. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, ஒன்று டிவிகே இன்னொன்று திமுகன்னு பேசிகிட்டு இருப்பார்ல. நம்ம முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டோம். இது இப்போ பேசுகிறாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே போயிட்டு டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறிடும். ஏன்னா ஊழல் சக்தின்னு சொன்னோன்னு ஏடிஎம்கே வச்சு செஞ்சாங்க. அப்புறம் என்டிகே சீமானோடு மோதிக்கிட்டு இருந்தார். ஒரு காலகட்டம் கடைசி கட்டத்தில் டிவிகே வெர்சஸ் டிவிகேன்னு மாறிடும். வெயிட் பண்ணுங்க, வேட்பாளர் பட்டியல் வரட்டும், வந்த பிறகு இந்த நிலைமை மாறிடும், அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாயிடும் அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம். நம்ம ஜோசியர் இல்லை, நம்ம இந்த இந்த தற்குறி கூட்டத்தினுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம முன்பே கணித்திருந்தோம். இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அந்த ரசிகர் மன்றமாக இருந்த விஜயின் மீது அபிமானம் கொண்டு ரசிகராகவே காலங்காலமாக இருக்கிற பல பேரும் சீட்டு கிடைக்கும்னு நம்பினாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கல. பல பேர் கொந்தளிச்சு பேசுகிறாங்க. புஷி ஆனந்த் கோடி கோடியாக பணத்தை வாங்கி கொண்டு அங்கே சீட்டு கொடுத்துருக்காருன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இவங்க யாரோடு நாங்கள் அணி சேர மாட்டோம், எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லப்படுகிற பாஜகவிலிருந்து சமீபத்தில் வெளியில் வந்திருக்காங்க சில பேர். அவர்களுக்கெல்லாம் அவர்களை 3 பேருக்கு சீட்டு, முன்னாள் எம்எல்ஏ 2 பேருக்கு சீட்டு, இன்னொரு ஆள் கட்சி விட்டு இப்போதான் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்திருக்காரு, அவருக்கு சீட்டு. எப்படா கொடுத்தீங்க சீட்டுனா, இதுதான் பாஜகவுடைய அடிவரடி பி டீம்னு சொல்றது. பாஜகவோட கூட்டணி தான் அது. பேருக்கு தான் நாங்கள் வெளியே நிற்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய நிலைமை என்னவா இருக்கும்னா, கண்டிப்பாக அலையன்ஸில் போய் சேர்ந்துக்கும். இன்னைக்கு தனியாக நிற்கிறதா சீனை போட்டுக்கிட்டு ஓட்டை பிரித்து ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்கு. ஆனால் பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். இந்த மாதிரி புல்லுருவிகளையும் இந்த மாதிரி தரங்கட்ட கூட்டத்தையும் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அது நடக்க போதாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே இன்னும் என்ஆர் காங்கிரஸ் பிரச்சனையில் இருக்குது, அங்கே உள்ள பாஜகவுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி திமுகவுக்கு பிரச்சனை, காங்கிரஸுக்கு பிரச்சனை, விசிகாவுக்கு பிரச்சனை. அங்கே இருக்கிற எல்லாமே இன்னும் முடிவாகலை. எல்லாம் இன்னைக்கு இரவுக்குள்ளே முடிவாகி நாளைக்கு காலை அந்த வேட்புமனு லிஸ்ட்டை அறிவிச்சே ஆகணும். ஒரு வழி கிடையாது. ஏன்னா நாளைக்கு தான் கடைசி நாள். அறிவிச்சு அவங்கவுங்க போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணணும். இதுக்கிடையிலேயே இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட விஜய் கட்சியிலிருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே சில பேர் கிளம்பி இந்த ஆளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், தாவேக்காக்கு இந்த ஆளுங்க சம்மந்தமே கிடையாது, புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காரு, அதனால நாங்கள் இந்த ஆளை புறக்கணிப்போம், தோக்கடிப்போம், நாங்கள் சுயேட்சையாக போடுவோம், வேட்பாளராக நாங்கள் களம் இறங்குவோம்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பிட்டாங்க. இதை தான் நம்ம சொன்னோம், டிவிகே வெர்சஸ் டிவிகேன்னு. மறுபடியும் இது கடைசியில் இந்த கட்டத்தில் தான் நிற்க போகுது. வேட்பாளர் பட்டியல் வந்துட்டாலே விஜய்க்கு எதிராக அவங்க கட்சிக்காரங்களே திரும்பிடுவாங்கன்னா இப்போ திரும்பிட்டாங்க. இது பாண்டிச்சேரியில் 30 தொகுதியிலேயே அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. இங்கே 234 தொகுதிக்கு ஆள் இருக்காடா தமிழ்நாட்டில்னு பார்த்தா ஆளே இல்லை.
60 பேர் தான் முதல்ல லிஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு 60 பேர் எடுத்து 120 பேருக்கு தான் ஆட்கள் இருக்காங்கன்றாங்க. என்ன காரணம்னா 10,000 மனு வித்துச்சு, 50,000 மனு வித்துச்சுன்னு அள்ளி விட்டானுங்க. ஏன்னா 50,000 மனு வித்தீங்களடா, அதுல ஒரு 5,000 பேர் கூட பணம் கட்டியிருக்க மாட்டானுங்க, நான் போட்டி போடுறோன்னு சொல்லிட்டு. வரவே இல்லையாம். 50 மனு தான் வந்துச்சான் காசோட. அந்த 50 மனு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பணம் படைத்தவர்கள், ஏற்கனவே வேற வேற இடத்துல வந்தவன். இப்போ சென்னையை சுற்றி நிற்கிற ஆட்கள்லாம் யாருன்னு பாருங்க. ஒன்று ஆதவ், இன்னொன்று வந்து சிடி நிர்மல்குமாருக்கு எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல, திருப்பரங்குன்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் இன்னும் தெரியல கன்ஃபார்மாக. அருண்ராஜ் திருச்செங்கோடு தான் எனக்கு வேணும்னு அங்கே போய் ஹார்லிக்ஸ் பூஸ்டர்னு கொடுத்து திரியிறாரு. இங்கே வந்து ஆதவ் வில்லிவாக்கமா, விஜய் பெரம்பூரான், புசி ஆனந்த் டி நகரம், இன்னும் பல பேர் பல இடங்கள்ல என்பது சென்னையை சுற்றி நிற்கிறது. காரணம் என்னன்னா இவங்களுக்கு இங்கேயே போய் குண்டு செட்டிலே குதிரை ஓட்டிக்கலாம், இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் போட்டியிட மாட்டார்னு இன்னும் இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன். நான் உங்ககிட்ட இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நான் நம்புவது விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஒருவேளை அப்படி போட்டியிடுவதற்காக அவர் மனு தாக்கல் பண்ணாலும் அந்த மனு ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆனால் ஒரு பெரிய சதி செயலை செய்வதற்கு தாவேகவும் பாஜகவும் கூட்டணி, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. விஜயனுடைய வேட்புமனு எப்படி ரிஜெக்ட் ஆகிடும்? ஏன்னா சொத்து மதிப்பை முழுசாக காட்ட மாட்டார், ஃப்ராடுத்தனம் பண்ணுவார், அதில் உண்மையான சொத்து மதிப்பு இருக்காது. இன்னொரு விஷயம், வழக்குகளை மறைப்பார், திருட்டுத்தனம் பண்ணி தான் காமிப்பார். இப்போ நிறைய பேர் வீட்டை வித்தான் அதை வித்தான்லாம் உருட்டுறானுங்கல்ல, இவனுங்க வீட்டை வித்தான் முன்னாடியே நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த வீடை விற்றா அதை அக்கௌண்ட்டில் காமிக்கணும்ல, நான் இவ்வளோ வீடை விற்றுருக்கேன், இந்த தொகை எனக்கு வந்துச்சுன்னு அதை காட்டுவாங்களான்னு தெரியாது. 40 பேருக்கு எவன் பணம் கொடுத்தான்னு தெரியாது, அதெல்லாம் இதை கணக்கில் வருமானு தெரியாது. இது எல்லாத்தையுமே அதில் காமிக்கணும். இந்த 2 ஆண்டு காலத்தில் இவர் கட்சி நடத்துறதுனால இவருக்கு கிடைத்த தொகை என்ன, இவர் என்ன செலவு பண்ணார், ஸ்பெண்ட் பண்ணார்னு அந்த வேட்புமனுவில் காமிக்கணும். யாராவது அப்ஜெக்ஷன் எழுப்புனாங்கன்னா வேட்புமனு ரிஜெக்ட் ஆகும். வேட்புமனு ரிஜெக்ட் ஆனால் வேண்டுமென்றே திமுக சொல்லி வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு இந்த தற்கொலை கும்பல் கத்தும். திமுகவுக்கும் தேர்தல் கமிஷன் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் உருட்டுவானுங்க. அது நடந்து ஏன்னா ஏற்கனவே உதாரணங்கள்லாம் இருக்கு. முன்பு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 தொகுதியில போட்டிட்டாங்க. 4 தொகுதியில போட்டியே போட முடியாது, போட்டியிடறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 4 தொகுதியில பாத்தீங்கன்னா அங்க வந்து 2 தொகுதி வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய வேட்புமனு ரிஜெக்ட் ஆன உடனே அதுக்கு ஒரு பெரிய சதி அப்படின்னு சொல்லி பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு இவர் 2 தொகுதி 4 தொகுதின்னு சம்மந்தமே இல்லாமல் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் முன்னாடியே ஒன்று பெரம்பூர்ன்றான், ஒன்று திருச்சி கிழக்குன்றானுங்க, இன்னும் சில ஊர்கள்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்க. வேட்புமனு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதை வச்சு ஒரு ஆதாயம் அடையலான்னு சொல்லிட்டு இந்த தற்கூரி தண்டம் வந்து யோசிக்குது. அதுக்காக நரேட்டிவ் செட் பண்ணி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ரெடியா என்ன கதை கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை வாடகைக்கு விடுறவங்க, லீஸ் கூட்டவங்கலாம் இருக்கானுங்களே, அவங்க பேசுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க வச்சிங்களேன். இதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பை வளகாப்புக்கு மும்பை போனார்ல, 41 பேர் செத்தப்ப அந்த மக்களை போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு துப்பில்லாத நடிகர் விஜய் தன்னுடைய படத்தை இயக்கிய அட்லி அவருடைய மனைவியினுடைய வளைகாப்புக்கு இங்கேருந்து தனி விமானம் எடுத்துக்கிட்டு போறார். இதை புரிந்து கொள்ளாத தற்குறிகள் வந்து விஜய் ஆதரித்தா, கண்மூடித்தனமா ஆதரித்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இவன் தன்னுடைய சொந்த அப்பா 80வது சதாபிஷேகத்துக்கு திருக்கடையூர்ல தனியா அனாத மாதிரி அப்பாவும் அம்மாவுக்கும் அங்க சதாபிஷேகம் நடக்குது. அங்க கூட ஒரு மகனாக போய் நின்று அவர்களுக்கு அந்த விஷயங்களில் பங்கு பெற துப்பில்லாத விஜய் தன்னுடைய நண்பனுடைய வளகாப்புக்கு மட்டும் தனி விமானம் எடுத்துட்டு போறாரு. ஒன்றும் இல்லைங்க, மிஞ்சி போனா எவ்வளோ இருக்கும், ஒரு 300 கிலோமீட்டர் கூட இருக்காது, 150-200 கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த திருக்கடையூர்ன்றது. அங்க போவதற்கு மனம் இல்லை. கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மும்பைக்கு தனி விமானத்துல பல லட்சம் செலவு செஞ்சு தனி விமானத்துல போயிட்டு வர தெரிஞ்ச விஜய்க்கு ஏன் அப்பா அம்மாவை மதிக்க தெரியலன்னா அதுதான் அவனோட லட்சணம். இவன் பிள்ளைங்களை மதிக்க மாட்டான், பொண்டாட்டியை மதிக்க மாட்டான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டான். இவன் எப்படி நாட்டை மதிப்பான், மக்கள் எப்படி மதிப்பான்? இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு ஒரு இணையத்துல ஒரு வீடியோ, ஒரு போட்டோ ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. என்னன்னா எஸ்ஏசியும் மனைவி, எஸ்ஏசிக்கு பிறந்த நாள், அவர் கேக் வெட்டுறாரு, அவரே கேக் வெட்டி மனைவி அவர் கூட்டி விடுறாங்க. இந்த புகைப்படம் வருது. இந்த புகைப்படம் வருவதற்கு நோக்கம் என்ன, இப்ப ஏன் இது வருது அப்படின்னு சொன்னா, பெத்த அப்பா அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு கூட போய் ஒரு வாழ்த்து சொல்ல தெரியாத துப்பு இல்லாத முண்டோம் தண்டம் தான் விஜய். ஆனா வளகாப்புக்கு மட்டும் மும்பைக்கு தனி விமானத்துல போக தெரியும், கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்துக்கு கோவாவுக்கு தனி விமானத்துல போக தெரியும், இன்னும் எங்கெல்லாம் இவன் வந்து இவனுக்கு வேண்டிய ஆட்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தனி விமானத்துல போக தெரியும். பயணிகள் விமானத்தையும் பயன்படுத்த மாட்டாரு, அப்பா அம்மாவையும் மதிக்க மாட்டாரு, பொண்டாட்டியை மதிக்க மாட்டார், புள்ளையும் மதிக்க மாட்டார். புள்ள வந்து
ஒரு படத்தினுடைய இயக்குனராக மாறி இருக்காரு. இன்னைக்கு இயக்குனர் அப்படின்றது வந்து எப்படியோ அவர் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இயக்குனராக மாறிட்டாரு. ஒரு வாழ்த்து இன்னைக்கு வரைக்கும் போடலங்க. எல்லாம் ஊருக்கெல்லாம் எக்ஸ் தளத்தில் எழுதுற இந்த தண்டம் விஜய் முண்டம் பையனுக்கே வாழ்த்து சொல்லாது தான். அதே மாதிரி மகள் வந்து ஒரு படிப்பில் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்று வாங்குறாங்க, டிகிரி வாங்குறாங்க. அந்த அந்த பொண்ணுக்கு போய் ஒரு வாழ்த்து சொல்லி அப்பாவா பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு துப்பு இல்லாமல் அண்ணங்காரம் போய் நிற்கிறான். இதெல்லாம் கேட்டால் தனிப்பட்ட விஷயங்க, பர்சனலுங்க, இதெல்லாம் நீங்கள் ஏங்க பேசுறீங்கன்னு கேட்பாங்க. ஏங்க ஒரு குடும்பத்தையே ஒரு பார்க்க தெரியாதவன் நாட்டை எப்படிங்க பார்ப்பான்? இதுதான் நம்முடைய ஒரே கேள்வி. ஒரே பாயிண்ட் என்னன்னா, யார் வேணா வரட்டும், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யார் வேணா வரலாம். ஆனால் இந்த விஜய் மட்டும் நம்பிடாதீங்க. விஜய் நம்பினால் மோசம் போயிருவீங்க. ஏன்னா விஜய்க்கு தார்மீக அடிப்படையில் எந்தவித ஆசாபாசங்களும் இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் அவர் தேவைக்கு மட்டும்தான். அவருக்கு என்ன தேவைப்படுது, அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படும், பொண்டாட்டி வெறுப்பேத்துறன்னு நடிகையோட போய் ஒரே ஸ்டேஜில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போய் நிற்பாரு. இப்போ இன்னொரு படம் வந்திருக்கு, இவர் மும்பைக்கு போகும்போதும் ப்ளூ ட்ரெஸ்ஸை போயிருக்காராம். அந்த அம்மா மும்பை போச்சு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அப்போவும் அந்த அம்மா ப்ளூ ட்ரெஸ்ஸில் தான் ஒரு ஃபோட்டோ போடுது. இவருக்கு வேற யாரும் வேண கிடையாதுங்க, அந்த திரிஷா தான் வேணையே. அது எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி எடுத்து போடுதுங்க. செல்ஃபி எடுத்து போடும்போது அதே ஊருக்கு இவர் போகிறாரு, அல்லது இவர் இருக்கிற இடத்துல அதுவும் இருக்குது. அது என்ன கன்றாவி உங்களுக்குள்ள நமக்கு தெரியாது. நம்ம பர்சனல் பேசுறது இல்லை. இதெல்லாம் தன்னால நடக்குதா இல்லை செட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இவன் கூட இருக்கிற ஆதவ் மாதிரி அமாவாசை அறவேக்காடுங்க, அறமெண்டலுங்க, சம்மந்தமே இல்லாமல் எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சேகர் பாபுக்கு சவால் விடுறாரு, பெரம்பூர் உன்னை வந்து டெபாசிட் இல்லாமல் ஆக்கிடுவோன்னு. நீயே இன்னும் நான் மே 4ஆம் தேதிக்கு மேலே எங்கே ஓடி ஒளிய போறேன்னு தெரில. அதான் நிலைமை நடக்க போகுது. இங்கே மக்கள் ஒன்றும்போது தெளிவாக இருக்காங்க. ரெட்டலையா சூரியனா மட்டும்தான் போட்டி இருக்கும். எல்லா நேரங்களிலும் தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய கட்சிகள் இன்னும் வளரவே இல்லை. பாஜக சுத்தம், காங்கிரஸ் ஏதோ ஒரு திராவிட கட்சியை நம்பி தான் இருக்கு. இப்போ திமுகவை நம்பி இருக்கு. திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் இல்லாம வேறொருத்தர் வரணும் அப்படின்னா அவர்கள் நேர்மையா ஒழுக்கமா தனி மனித ஒழுக்கத்தோடு இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது விஜயகாந்துக்கு அமைஞ்சுது. ஆனா கால சூழல் நமக்கு வந்து அவரை காலம் நம்ம அவர்கிட்ட இருந்து நம்மளை வந்து பிரிச்சிருச்சு. நம்ம கிட்ட இருந்து காலம் அவரை எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அவருக்கான வாய்ப்பு கிடைத்தும் அது கை நழுவி போயிடுச்சு. விஜய் வந்து தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர். அவருக்கு ஒழுக்கம்னா என்ன, எந்த கடையில் கிடைக்குது, எவ்வளோ கிலோ விற்குதுன்னு கேட்குற ஆள் இருந்தால். ஸோ இன்னொரு விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் சுயநலத்தோடு தன் விரும்புகிற வேலையை மட்டும்தான் செய்வேன், எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வேன். தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. எல்லாரும் பரபரப்பாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, வேட்பாளர் தேர்வு செய்யறதுல பிஸியாக இருக்காங்க. எவனோ ஒரு நண்பன் வீட்டுக்கு வளகாப்புக்கு போறானே, இது வரைக்கும் எந்த தேர்தலையும் எந்த அரசியல் தலைவரும் இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான கேவல பிறவியா இருந்ததே கிடையாதுங்க. ஏன் வளகாப்புக்கு போக முடியல, புள்ள பிறந்த பிறகு வரேன்னு சொல்ல வேண்டியது தானே. அட்லி என்னால் வர முடியாதுப்பா, கல்யாணத்துக்கு வந்த இதுக்கெல்லாம் வர முடியாது, கோச்சிக்காத, பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இருக்கிறேன், அதனால நான் வந்து உங்களுக்கு பொண்ணோ பையனோ பிறக்கட்டும், பிறந்த பிறகு நான் வந்து தாய் மாமனா வந்து சீர் செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ நல்லவனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு ஜெகதீஷை கூட்டுக்கிட்டு நீ பாட்டு வந்து மும்பைக்கு போனீங்கன்னா தனி விமானத்தில், அப்போ மக்கள் மேலே அக்கறை இருக்கணும், எப்படி அந்த வேலையை செய்வான்? இவனை போய் நம்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒரு பெரிய கும்பல். ஆனால் ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு இடத்துல இந்த தாவேக்கா தற்கொலை கும்பல் ஜெயிச்சிட்டா கூட நாடு சுடுகாடாக போயிருங்க. அவ்வளவு மோசமான தற்கொலை கும்பல். எல்லாத்தையும் அடகு வைக்கிறவன், எல்லாத்தையும் தற்கொலைத்தனமா எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் இல்லாமல் ஒஸ்டா நடந்துக்கிற ஒரு நபர்கிட்ட குரங்கு கையில் பூமாலை காய்ச்சா என்ன செய்யும்? அது கழுத்திலேயே போட்டுக்கும், ஆசையாக கழுத்தில் போட்டு அது வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குமா, இல்லை பிச்சு பிச்சு எரிஞ்சிடுமா? அந்த மாதிரி வேலையை தான் செய்வார் இவர். ஏன்னா எந்த அதிகாரம் இல்லாத போதே இவ்வளோ ஆட்டம். இவரை இப்போ வந்து இந்த ராஜ்பங்கன் ஒருத்தர் இருக்கான், இவன் ஒரு ஆள் போதாங்க இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு. கரூரில் எப்படா நீங்கள் ஷூட்டிங் நடத்துனீங்களான்னு இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, அதற்கு அந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு விஷயத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இன்னைக்கு வைரல் அதுதான். இல்லை அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்தோம், அது ஒத்திகை பார்த்தோம். ஏன்னா ஒத்திகை பார்த்ததுக்கே 41 பேரை கொண்டுட்டீங்களாடா. அப்போ நிஜமா நீங்கள் ஷூட்டிங் நடத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. டிஎஸ்எல்ஆர் கேமராவை தாண்டி இன்னும் வந்து ஹை எண்ட் கேமராக்கள், குவாலிட்டியான சினிமாவுக்கு பயன்படுத்துகிற கேமரா, கேரவேனுக்குள்ளே வந்து எல்லாம் மேலே என்ன நடக்குதோ அதை பார்ப்பதற்கான எல்லா விதங்களும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வெளியில் வந்துட்ட பிறகும் இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பல பேர். இல்லை அங்கே நடந்தது அது இல்லை, இங்கே நடந்தது இது இல்லைன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.
மானகட்ட பயலுங்க. அவங்களுக்குலாம் என்ன உப்பு சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. எனிவே இந்த நடுராத்திரியில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதுலேயும் ஜோசியம் இருக்குங்க. ஜோசியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் புதுச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடும் விஜய் ஓட ஓட விரட்டி அடிக்க போகுது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு விஜய் வெளிநாட்டுக்கான ஓடி போயிடுவார். 2-3 மாதம் கால் இருக்க மாட்டார், தலைமறைவாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ பேசின பாரு நெட்டை நெடுன்னு வளர்ந்து கட்ட ஒருத்தர்லாம் பாருங்க, அமாவாசை 420 இவனும் அதே மாதிரி ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஓடி போயிடுவான். டேராடூனுக்கோ நாகாலாந்துக்கோ மிசோரம் பகுதிக்கு. ஏன்னா அங்கே தான் அவங்களுடைய வேலையெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறது பூரா அங்கே தான். இல்லாத தொழிற்சாலைகளை உருவாக்கி, இல்லாத நிறுவனங்களை உருவாக்கி அந்நிய செலாவணி மோசடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேடுகட்ட பிறவி தான் ஆதவ் அமாவாசை. ஆனால் இவன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி. இவன் ஒரு ஆள் போதங்க விஜய தேர் எழுத்து தெருவில் விடுறதுக்கு. அவனால் விஜய் கண்டிப்பாக கடுமையான சிக்கலில் மாட்டுவார். மாட்டின பிறகு தான் தெரியும். இப்போ நம்ம சொல்லும் போதெல்லாம் தெரியாது, மாட்டின பிறகு தான் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம். எனிவே நடுராத்திரியில் அந்த பட்டியல் வெளியிட்ட விஷயத்தில் விஜய்க்கு விடிஞ்ச உடனே என்னென்ன அதிர்ச்சிகள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருப்போம். இதே மாதிரி இந்த வீடியோவும் நடுராத்திரியிலே வெளியிடுறேன் நானும். ஏன்னா அவர் நடுராத்திரியில் வெளியிட்டதுனால நானும் நடுராத்திரியிலே வெளியிடுறேங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.